நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜித் தொலைக்காட்சி.
பார்க்காம மேடையில வந்து உட்காரலாம். மாதவி கிட்ட உட்கார்ந்து பார்க்கணும்னு ஆசை. அதானே பாட்டிக்கெல்லாம் பெரிய ஆசை. சாமி ஆதியில வேடனாதா ஆதியில வேடனா ஆருளம்பலத்தில் ஆடுமை நீங்க சோதியில வாழையேறு துவன்றாமல் நின்றமா அடி முடியும் தேவிகா அம்பலவானருட திருப்பார் நாங்கள் நல்லெருவை நாவலாம் நந்தி நல்லை குடமா நெல்வியத்தில் ராமர்பா ஏ இருகையில வீசு
நகரில் மாரியம்மா நாமமே மாரியம்மா வளவர்வா இதற்கு ஒரு உச்சொரு ஈக்கே புது நகரில் வில்லிசை கவிகள விருத்தம் ஒட்டாரத்தங்கள் இவ்வுலகில் காதிவே இசைக்கு அவர் வளவர்வா காட்டு மல்லி பூச்சொரியோ கடைய நல்லூர் நகரில் வாழும் கட்டு கட்டா கவி பாடும் கனநாத நாமமே கலை உலகில் காதி வச்சு கலை உலகில் காதி வச்சு ஐயா கணவனே சாமி வந்தே வந்தே சபையர்க்கெல்லாம் சபையோர்கள் வந்த சபையர்க்கெல்லாம் இனி வரப்போற பெரியோர்க்கெல்லாம் நாங்க வணக்கம் செய்த மாறு பேரும் கூடியிருக்கும் பெரியோர்க்கெல்லாம் கூட போகும் சபையோர்க்கெல்லாம் இந்த குழந்தை நான் நமஸ்கரித்தேன் சபையோர்களே பெரியோர்களே சபை நிறைந்த தாய்மார்கள் என் கல்வி கற்ற பெரியோர்கள் தொழில் படித்த கலைவான்கள் நாம் பாலகி மாதவி உங்க சபையோர்கள் முன்னால் நாங்க சாஸ்தாங்கதை பாடப்போம் நீங்க சபையோர்கள் கேட்டிடு அரக்கன்களை பாடப்போம் நீங்க அனைவர்களும் கேட்டிடு நாம் பாடுகிற பாட்டடி ஒரு பலது குச்சா வந்துட்டா உங்க பாலகி போல் என்னவே நான் சொல்லுகிற சொல்லாதி ஒரு சொல்ல குறைகள் இருந்துட்டா சொந்த குழந்தை போல் என்னவே அறிந்து நான் பாடிட்டா அறியாமல் பாடிட்டா தெரிந்து நான் பாடிட்டா தெரியாமல் பாடிட்டா முன் சொல் பின்னால் வந்திட்டா இல்லை பெண் சொல் முன்னால் வந்திட்டா நாங்கள் ஆறு பிள்ளையின் ஒரு குச்சம் ஆறு பிள்ளையின் ஒரு குச்சம் எங்களை ஆதரிக்க வேணும் ஐயா ஆறு பிள்ளையின் ஒரு சபையோர்களே பெரியோர்களே பெரியோர்களே சபை நிறைய வந்த என் தாய்மார்களே தாய்மார்களே பெரியோர்கள் சபையோர்கள் என்னை பெற்றெடுத்த தாய்மார்களே தாய்மார்களே கல்வி கற்ற பெரியவர்களே பெரியவர்களே தொழில் படித்த கலைவாணர்களே கலைவாணர்களே வருங்கால மாணவ செல்வங்களே வாலிபர் இளம் சிங்கங்களே இளம் சிங்கங்களே எனது அருமை சகோதரர்களே சகோதரர்களே அதாவது என்ன இந்த மடம் சின்ன ஓடைப்பட்டி மாநகரத்திலே இந்த நகரத்துல இந்த மடம் சின்ன ஓடைப்பட்டி மாநகரத்திலே மக்களை காத்து ரட்சித்து என்றென்றைக்கும் கிருபையுடனே அமைந்திருக்கக்கூடிய அருள்மிகு வன்னியடி விநாயகர் சுவாமியினுடைய திருவாலயம் இந்த ஆலயம். அப்பேற்பட்ட இந்த வன்னியடி விநாயகர் சுவாமியினுடைய திருவாலயத்திலே ஐயாவுடைய ஆலயத்தில் கொடை விழா பெரும் விழாவாகவே நடந்து வருகின்றது. அப்பேற்பட்ட இந்த ஐயாவுடைய திருவாலயத்திலே இன்றைக்கு ஒரு நேர நிகழ்ச்சிக்காக நாமளுடைய வெள்ளி செய்யவும் இந்த ஆலயத்திற்கு
அப்பேற்பட்ட இந்த விநாயகர் சுவாமியினுடைய திருவாலயத்திலே ஆமா நாமளுடைய வெள்ளி செய்யவும் இந்த ஆலயத்திற்கு வரவழைக்க வேணும் என்று வேண்டுமென்று அன்போடு நாமல் 6 பேர்களையுமே இந்த ஆலயத்திற்கு வரவழைத்து உள்ளார்கள். அழகா அழைத்துள்ளார்கள். நாமலை வரவழைத்த அனைவர்களுக்கும் ஆமா அனைத்து அன்பு உள்ளத்திற்குமே நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதாவது என்ன எந்த ஒரு ஆலயத்திலேயுமே நாமல் முதலாகவே வில்லிசை ஒன்று ஆரம்பிக்க வேண்டுமானால் அது எந்த ஒரு கோவிலாக இருந்தாலும் என்ன ஒரு தெய்வமாக இருந்தாலும் அந்த ஆலயத்திலே முதலாகவே சாஸ்தாங்கதையை தான் ஆரம்பிக்க வேண்டுமா? ஏன் முதல்ல அவருக்கு ஆரம்பிக்கணும்? ஏன் அவருக்கு பாடுகிறோம் தெரியுமா? எதற்காக? அகில உலகத்திலேயே கலியுக தெய்வமாகவே பிறந்தவர் ஐயனார் ஒருவர் தான். அப்படின்னா நம்ம எல்லாம் தாய்க்கும் தந்தைக்கு வந்து பிறந்த சாதாரணப்பட்ட மானிட மனுக்கள். ஆனால் என் தருமஞான சாஸ்தா ஹரிஹரபுத்திரன் ஐயனார் வந்து அப்படி கிடையாது. ஹரிக்கும் சிவனுக்கும் ஆணுக்கும் அப்பாவுக்கும் பிறந்த பிள்ளை. அப்பேற்பட்ட ஹரிஹரபுத்திரன் ஐயனார் வந்து பிறந்தாத்தான் அனைத்து தெய்வங்களுமே இந்த ஆலயத்துக்கு வருமாம். அப்படி சாஸ்தா மட்டும் பிறக்கலைன்னு வைங்க, சாமி இந்த பைபாஸ்ல வந்துட்டு பைபாஸ்ல வீட்டுக்கு போயிருவாரு. நம்ம கோயிலுக்குள்ள வரமாட்டாரு. அதனாலே இன்றைய தினத்திலே சாஸ்தாவுடைய திருக்கதைகளையே நாங்கள் பாட இருக்கிறோம். அந்த சாஸ்தாங்கதை பாடும் பொழுது இந்த விநாயகப் பெருமாளுடைய ஒரு திருவிளையாடல் ஒண்ணு வரும். அது கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையா இருக்கும். விநாயகப் பெருமாளை பத்தி பாடணும் அப்படின்னு சொன்னா சக்திக்கு பிறகாக இந்த உலகத்திலே முதலாக தோன்றியவர், மூலப்பொருள் முதற் பொருள், அவர்தான் முதலாவது தெய்வமாக உலகத்திலே சக்திக்கு பிறகு அவதரித்தவர். ஓம் என்ற பிரணவத்திலே ஒளியாகி வந்து பிறந்தவர் இந்த விநாயகப் பெருமாள். அப்படிப்பட்ட இந்த விநாயகரை பற்றி இப்போ நம்ம ஆலயத்தினுடைய சிறப்பை சொல்லணும் அப்படின்னா 600 வருடங்கள் பழமையான வன்னி மரத்துக்கு அடியில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரே ஒரு முதற்தலம் இந்த வன்னிவேடி விநாயகர் கோயில் தான். அப்பேறுபட்ட பெருமை மிக்க இந்த வன்னி விநாயகருடைய திருவிளையாடலும் இந்த கதையில ஒரு பாகமா வரும். ஆமா, முதலாவதே வராது. கதை பாதி கதைக்கு மேலதான் விநாயகர் பெருமாளுடைய விளையாட்டு வரும். பொறுமையா உட்கார்ந்து கதையை கேட்டா விநாயகர் பெருமாளை பத்தி கேட்டுட்டு போகலாம். தெரியும். ஆமா, அதாவது மரங்கள்ல முக்கியமான மரம் வன்னி மரம். அதோடு கற்பக மரமும் உண்டு. அதுக்கு அடுத்தபடியா வன்னி மரத்துல அமர போயிட்டான். வன்னியடி விநாயகர்னு அவருக்கு பேரு. அதேதான். அதனாலே சரி, சாஸ்தாவுடைய திருக்கதைகளையும் விநாயக பெருமானுடைய திருக்கதைகளையும் நாங்கள் பாடும் பொழுது பாடக்கூடிய பாட்டிலே பலது குச்சங்கள் எல்லாம் இருந்தாலும் இருந்த போதிலும் சொல் குச்சங்கள், இசை குச்சங்கள், கதை குச்சங்கள், எங்களுடைய கதையிலேயே பொருள் குச்சங்கள், சாரீர குச்சம் குறை இருந்தாலும் சரீர குச்சம் குறை இருந்தாலும் சாரீர குச்சம் அப்படின்னா நாங்க எத்தனையோ ஊருக்கு போறோம், எத்தனையோ விதமாகப்பட்ட தண்ணியை குடிக்கிறோம். ஒரு ஊர்ல உப்பு தண்ணி இருக்கும், ஏற்கனவே எங்களுக்கு ஓய்வில்லாத உழைப்பு வேற. கண்டிப்பா. அதனால ஒரு ஊர்ல சப்ப தண்ணி இருக்கும், தூத்துக்குடி போனோம், ஒரு ஊர்ல சவர் தண்ணி இருக்கும், ஒரு ஊர்ல நல்ல தண்ணி இருக்கும். ஆமா, அன்னைக்கு தூத்துக்குடி போனோம். ஆமா, அங்க வந்து உப்பு தண்ணி. சரி, திருச்செந்தூர் போனோம் அன்னைக்கு. ஆமா, அங்க சவர் தண்ணி. அங்கேயும் உப்பு தண்ணி தாம்பியா? உப்பு தண்ணியா கொஞ்சம் சவர் தண்ணி மாதிரி இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு இங்க வந்திருக்கோம். சரி, இது வந்து நல்ல தண்ணி. அப்படியா? நம்ம தொண்டை அடைச்சிருந்தாலும் இந்த ஊர் தண்ணியை குடிச்ச உடனே தொண்டை டான்னு தொடர்ந்துரும். அதனாலே சாரீர குச்சம் குறை இருந்தாலும் சரீர குச்சம்னா நீங்க செல்போன்ல எங்க வில்லுப்பாட்டை பார்க்கும்போது ஒரு வித்தியாசமா தெரிஞ்சிருக்கலாம். எப்படி தெரியும்? தாத்தாவை பார்க்கும்போது ரொம்ப கலரா தெரிஞ்சிருக்கும், என்ன பார்க்கும்போது எம்ஜிஆர் மாதிரி இருந்திருக்கும். ஆமா, சில பேரை பார்க்க ரொம்ப கனமா தெரிஞ்சிருக்கும், நேர்ல பார்க்க கொஞ்சம் சித்தாளா தெரியும், சின்ன ஆளா தெரியும். அதனால எங்கள் சாரீர குச்சம் குறை சரீர குச்சம் குறைகள் இருந்தாலும் எங்கள் ஆட்கள் அடி தாளங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும் முன் சொல் பின்னால் இருக்கலாம், பின் சொல் முன்னால் இருக்கலாம்.
அறிந்து பாடினாலும் அறியாமலே பாடினாலும் நாங்க பாடிட்டாலும் தெரிந்து பாடினாலும் எங்களுக்கு தெரியாமலே பாடினாலும் எங்களுக்கு முன்பாகவே இந்த ஆலயத்திற்கு எத்தனையோ பெரிய பெரிய புலவர்கள் பேரறிஞர்கள் கவிஞர்கள் எல்லாம் வந்து பாடி இருக்கலாம் ஆன போதிலும் அடியால் நான் ஒரு சிறு குழந்தை உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் மாதவி என்னால் தெரிந்தளவு என் சிச்ச அறிவுக்கு எட்டியவாறே உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன் நான் எல்லாம் தெரிந்தவளும் அல்ல அனைத்தையும் கற்றவளும் கிடையாது எனக்கு என் குருநாதர் கற்றுத்தந்தபடியாகவே உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன் உங்கள் வீட்டு பிள்ளையை தவறு செய்தார் அதனை எப்படி வீட்டிற்கு அழைத்து சென்று அன்போடு ஆதரிப்பீர்களோ எப்படி பச்சை மண்டையிட்டு பளிர் பளிர்னு அடிப்பீங்களோ அது மாதிரி என்ன மத்தன விட்டுட்டு சரி இவங்க 5 பேரையும் பச்சை மட்டையை கொண்டு பளிர் பளிர்னு அடிக்கணுமா ஆமா அப்ப உங்க யாருக்காவது கோவம் வந்ததுன்னு வைங்க சரி எங்க தாத்தா மட்டும் கூட்டு போங்க தாத்தாவை மட்டும் கூட்டு கொண்டு அடிங்க தாத்தாவை கூட்டிக்கிட்டு போய் நல்ல பச்சை இட்லியை வாங்கி கொடுத்து சாப்பிட வச்சு சரி வீட்டுக்கு அனுப்புற வரைக்கும் அவர் சொன்ன மாதிரி பச்சை மட்டையை கொண்டே அடிங்க ஆனா ஒண்ணு வீட்டுக்கு அனுப்பும் போது சின்னதா ஒரு டானிக் பாட்டில் மட்டும் வாங்கி கொடுக்கணும் என்ன டானிக்கா டாம் டாம் டானிக்கியா டாம் டாம் டானிக்லாம் அடிக்க மாட்டார் அப்ப ரோக்கர் டானிக்கியா அத அடிச்சா போயிருவார்ல என்ன டானிக்கா அதெல்லாம் நீர் அடியும் சரி எனக்கு 1848ல ஒன்னு வாங்கி தாங்க அதனாலே சரி 6 விளையின் 100 குச்சங்கள் அடியாலை ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதோடு இந்த வில்லுப்பாட்டு சாஸ்தாங்கதை முடிந்ததுக்கு பிறகு பக்கத்திலே நம்ம காளியம்மா இருக்கா முனீஸ்வர சாமி இருக்காரு இவர்களுக்கெல்லாம் கடைசியில கும்மி பாட்டு அவருடைய அழைப்பு பாடப்படும் அது எதிர்பார்ப்போட வந்திருப்பீங்க அதுவும் படிப்போம் ஆனா கடைசியில படிப்போம் ஆமா அதனாலே 6 விளையின் 100 குச்சங்கள் அடியாலை ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் பாதி மதி மான் கங்கையோடு பாம்பணிந்து பார்வதியை மனம் புரிந்த ஆதி
வேற ஒண்ணுமில்ல, ஏற்கனவே வெட்டா வெளிச்சமா இருக்கு பத்தியலா, ஆமா காத்து வேற ஏகமா அடிக்கு அடிக்கி, அதான் 6 பேருக்கு விரைக்க கூடாதுன்னு போட்டிருக்காங்க. சாவியை போட்ட உடனே அப்படியே வாட போற அமர்ந்து போச்சு. கதான் இருக்கு. அதனாலே அப்பேற்பட்ட இறைவன் வாழும் அந்த கைலாச வாசலில் ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமானோடு அந்த இறைவனோடு யார் யாரெல்லாம் கொலுவிருந்து வருகின்றார்கள். அங்கே கொலுவிருக்கும் வேளையில் ஆண்டவன் தான் பகவானுக்கு தெய்வலோக ரம்பையர்கள் திருநடனம் ஆடுவார். ரம்பை வருவாளாம், நடனங்கள் ஆடுவாளாம், ஊர்வசியா வருவார், உல்லாசமா பாடுவார், வேலகையா வருவார், விருதங்கமும் போடுவார், சரஸ்வதி வருவார், சரஸ்வதி வருவார், அம்மா சங்கீதங்கள் அம்மா சங்கீதம் அப்பேற்பட்ட இறைவன் வாழும் அந்த கைலாச வாசலில் ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமானோடு யானை தோல் போர்வையும் புலித்தோல் ஆசனங்களோடு சக்தியோடு ஆண்டவன் கையிலே கொலுவிருந்து வருகின்றார். அப்படி கொலுவிருக்கும் இறைவனாகிய சிவபெருமான் 714 உலகத்தையும் இறைவன் படைத்து 224 புவனங்களையும் ஆண்டவன் படைத்தார். 7 சப்தா சாரங்களாகப்பட்ட கடல்களை படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையவும் தாயாரின் கற்பையுக்குள் வாழும் சிசுவையும் குட்டைக்குள் உருவாகும் குஞ்சியவோ ஆண்டவன் படைத்து ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த நாமலை போன்ற மானிடம் அணுக்களை படைத்தார். மண் உலகிலே ஆண்டவன் மனிதர்களை எல்லாம் ஏன் படைத்தார்? நாமல் அனைவர்களுமே இப்பூமியிலே ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று ஆண்டவன் நாமலுக்காகத்தான் இந்த உலகத்தையே படைத்தாரா. ஒற்றுமையா வாழணும்னு ஆண்டவன் உலகத்தை படைத்தார். ஒற்றுமை என்பது இன்னைக்கு எந்த உலகத்திலையும் இருக்கா? ஏன் ஒற்றுமை இல்லை தெரியுமா? ஒருவர் வாழ்வதை பார்த்து இன்னும் ஒருவர் நாமல் பொறாமைப்பட்டு கொண்டே இருக்கிறோம். என்ன பொறாமப்படுதமா? பக்கத்து வீட்டுக்காரங்க ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு ஒரு வீடு வாசல் கட்டி இருந்தாங்கன்னு வைகி, அடுத்த வீட்டுக்காரன் பேசுவான், நேத்து தெருவும் திண்ணையுமா அலைஞ்சா இன்னைக்கு இவனுக்கு வந்த வாழ்வ பாரியா, வீடு கட்டி இருக்கான், வண்டி வாங்கியிருக்கான், அவனை விட நம்ம குறைஞ்சவனா அப்படின்னு கடனை வாங்கி இவன் கூட ஒரு மாடியை போடுவான். 2 மாடி போட்டு வீடு கட்டுவான். ஆமா. பக்கத்து வீட்டுக்காரன் ரொம்ப நல்லா இருந்து கொஞ்ச நாளா கஷ்டப்பட்டாமனு வையே, என்ன செய்வான்? அதுக்கு பேசுவான், எனக்கு நேத்தே தெரியும். உனக்கு என்ன தெரியும்? இவன் வெள்ளையும் சொல்லையுமா மேற்கும் கிழக்கும் வந்தான் பாரு, இவனுக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலையும் வேணும் அப்படின்னு பேசுவான். அது கூட பரவாயில்ல, பக்கத்து வீட்டுல பைக்கு வாங்கினா இவன் கடனை வாங்கி காரை வாங்கி விட்டுருதான். அங்க சிவத்த பொண்ணா பார்த்து பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நம்ம பிள்ளை என்ன படிப்புல குறைஞ்சவனா? இதை விட சிவத்த பொண்ணா பார்த்து என் பிள்ளைக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கேன் அப்படின்னு கல்யாணமும் நடக்கு. இப்போ அப்போ எதை பார்த்தாலுமே பொறாமைப்படக்கூடிய மனிதன் வந்து ஒரே ஒரு காரியத்தை பார்த்து மட்டும் பொறாமைப்படவில்லையா? மனிதன் பொறாமைப்படாத காரியமே கிடையாது. ஒண்ணு இருக்கு, எதை எடுத்தாலும் பொறாமை தான் போடுவான். வீடுன்னா வீடு, பைக்குனா காரு, பொண்ணுனா பொண்ணு. அப்ப எதை செய்தாலும் திரும்ப செய்யக்கூடிய மனிதன் அடுத்த வீட்டுக்காரன் செத்து போயிட்டான், நம்மளும் செத்துருவோம் அப்படின்னு யாருக்காவது நினைப்பு இருக்காயா? அப்போ மனிதன் மரணத்தை பார்த்து மட்டும் தான் பொறாமைப்படவில்லையா? ஆமா, அந்த அளவுக்கு மனிதனுக்கு அறிவு இருக்கு, மனசுல நல்ல எண்ணம் தான் இல்ல. அப்பேற்பட்ட மானிடர்களை இந்த உலகத்தில் படைத்து ஒருவர் வாழ்வதை பார்த்து ஒருவர் ஆனந்தப்பட வேண்டும் என்று ஆண்டவன் சிவபெருமானை வணங்க வேண்டும் என்று சிவன் வடிவத்திலே ஆண்களையும் சக்தியின் வடிவத்திலே பெண்களையும் படைத்தார்.
படைத்தார். ஆனென்றும் பெண்ணென்றும் ஆண்டவன் அகில உலகத்தை உண்டு பண்ணி நாமளுக்கெல்லாம் 6 அறிவை கொடுத்தார், 9 தத்துவத்தை படைத்தார். மனிதர்களுக்கெல்லாம் 3 ஆசைகளை கொடுத்தார். 3 ஆசை என்றால் என்ன ஆசை? மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. இந்த 3 ஆசைகளையும் நாமளுக்கு கொடுத்து என் சான் உடம்பை கொடுத்தா நமக்கு ஒரே ஒரு சான் மட்டும் வயத்தை கொடுத்திருக்காரு. வயத்தை மட்டும் ஒரு சான் கொடுத்திருக்காரு பகவான். அடே அப்பா, என்ன பேரு தான் ஒரு சான் வயிறுன்னு பேரு. அப்படின்னு பேரு. இந்த ஒரு சான் வயத்துக்கு உலகத்துல நம்ம என்ன பாடுபட வேண்டியிருக்கு. சாப்பிட்டு பாக்க என் வயிறு மேலேயே வர மாட்டேன். இரவொன்னும் பாராம பகல் என்னும் பாராம சனிக்கிழமையா இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமையா இருந்தாலும் காய்ச்சல் அடிச்சாலும் காலு வலி வந்தாலும் ஒரு ஊசிய போட்டு மாத்திரைய போட்டு எங்கேயாவது வேலை இருக்கா 10 ரூபாய்க்கு பாடுபட்டு சாப்பிட முடியுமா அப்படின்னு ஊரு விட்டு ஊரு, நாடு விட்டு நாடு, மாவட்டம் விட்டு மாவட்டம். இப்போ நம்ம எல்லாம் தென்காசியில இருந்து இந்த எட்டையாபுரம் ஏரியாவுக்கு வந்திருக்கோம்னா ஏன் வந்திருக்கோம்? எல்லாம் 2 இட்லிக்கு தான் இந்த பாடு. எவ்வளவுதான் சுத்தி சுத்தி வந்தாலும் கடைசியில இந்த சாப்பாட்டுக்கு தான் வரும் பாத்துக்கோங்க. அப்ப ஒரு சாண வயத்தை கொடுத்ததுக்கே நம்ம உலகத்துல இந்த பாடுபட்டோம்னா ஆண்டவே கூட ஒரு சாணு இல்ல உடம்பெல்லாம் நமக்கு வயத்தை கொடுத்துட்டா நமக்கு என்ன பாடு? நீ ஒரு சாண வயது சாதாரணமா சொல்லுத. என்ன இந்த ஒரு சாண வயத்துக்கு காலையில எந்திரிச்ச உடனே மூஞ்ச கழுவுனோட 2 கிளாஸ் காபி. சரி. அதுக்கு அப்புறம் காலை 8 மணிக்கு நல்ல 10-12 இட்லி. அப்புறம் மதியம் 1 மணிக்கு நல்ல 4 வகை கூட்டோட 2 தட்டு சாப்பாடு. சரி. சாயந்தரம் 3 மணிக்கு 2 கிளாஸ் காபி. நைட் 8 மணிக்கு எப்ப பார்த்தாலும் ஒரே வாப்பி தான். அவன் நைட் 8 மணிக்கு 10-14 சாப்பாடு. காலையில காபி, சாயங்காலம் காபி. இல்ல சுகருக்கு வேற 15 மாத்திரை போடுதாரு. அது வேற போட்டுட்டு இருக்கு. சாயந்தரம் ஒரு 10-12 சப்பாத்தி. சரி. அதுக்கு மேல 4 வயல் வாழைப்பழம். அப்படியே காலை யாரும் ஊசி போக வேண்டாம். ஆமா. சரிதான். எவ்வளவு போட்டாலும் வயித்துல ஒரு சாண வயித்துல அத்து போகுதே. ஆமா. நம்ம ஒரு சாண வயிறு சாதாரணமா சொல்லுதோம். அப்ப ஒரு சாண வயசை ஆண்டவன் நாமளுக்கு கொடுத்து இந்த உலகத்திலே மரம், செடி, கொடி, பயிர், புல் போன்ற இலை தாவரங்களோடு ஆடு, மாடு, கண்டுகாடைகள் அதனையும் படைத்து இதற்கெல்லாம் முக்கியமாகவே ஆண்டவன் உலகத்தை படைத்தார். அது எந்த உலகம் எல்லாம்? அதலை சுதலை ஆதி பாதாள உலகம். அதலை சுதலை ஆதி பாதாள உலகம் என்ன? அதலை என்று சொன்னால் ஆகாய உலகம், தெய்வ கைலாயம். தெய்வ கைலாயம். சுதலை என்று சொன்னால் நாமல் அனைவர்களுமே வாழக்கூடிய இந்த மத்திவலோகம். மத்திவலோகம். ஆதி பாதாள உலகம் என்று சொன்னால் அப்படின்னா நாமளுக்கும் கீழே ஒரு உலகம் உள்ளதாம். கீழே ஒரு உலகம் உள்ளது. அப்பேற்பட்ட ஆதி பாதாள உலகத்தில் இந்த உலகத்தில் அசுர அரக்கர் குலத்துக்கெல்லாம் தலைவனாகப்பட்டவன் அவர்தான் ரிஷியமுக வர்ணன் இரத்த கண்ணி பெண்கொடியாகப்பட்டவள். அரக்கர் குலத்துக்கே தலைவனாக வாழ்ந்து வரக்கூடிய இருவேர்களும் தவமிருந்து பெற்றெடுத்த திருமகன். அவன் பெயருதான் வல்லரக்கராச்சுதன். வல்லரக்கராச்சுதனுக்கு 16 வயதிலே பட்டத்தை சூட்டி அம்மான் மகளாகிய பவளக்கன்னியை திருமணங்களை முடித்து அவன் நாட்டையே எப்படி ஆண்டு வருகிறான் தெரியுமா? வல்லரக்கராச்சுதன் ஆதி பாதாள உலகம் எல்லாம் அவன் 16 வயதுக்குள்ள அட்டமாதை சூட்டுவாரா செங்கோலை தான் பிடித்து சிம்மாசனம் தானம் வந்து வாசம் புகழ் சூடு உலகம் எல்லாம் வரிசையோடு ஆண்டு வாரா அவன் வரிசையோடு ஆண்டு வாரா. வரிசையோடு ஆண்டு வாரா